இந்த நாள் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். அந்த கல்யாணத்தில் அந்த அம்மா அந்த 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 பாஸ்டர் சொன்னாரு, இந்த பிரதருக்கு இவரை சத்தியத்துக்குள் நடத்தும் போது 8 பிள்ளைன்னாரு. எத்தனை பிள்ளைய? 8 பிள்ளை. அந்த அம்மாவை எட்டி பார்த்தேன். ஆத்தாடி, எங்க தலைவரை விட ஒரு பிள்ளை கூட போயிடுச்சு. அவர் யாருப்பான்னு பார்க்கணும். எத்தனை பிள்ளைய? 8 பிள்ளைய. நம்ம பாஸ்டர் ஜோசப் பால்சர் அடிக்கடி சொல்லுவார், ஜான்சி அம்மாவை கையை பிடிக்கும் போது, அம்மாவை கையை பிடிக்கும் போதே சொன்னாராம், நம்ம 7 பிள்ளை பிறந்தணும். இப்போ அது மாதிரி வாலிய பிள்ளை எவனாவது உனக்கு புண்ணே கிடைக்காது. இதுவே மட்டும் சொல்லியிருந்தேன்னு வச்சுக்க, இன்ன வரைக்கும் தேடிட்டு தான் இருப்போம். இல்ல ஏய் நம்ம 2 பேருக்கு 7 பிள்ளை என்ன, ஏய் வேற பாரியா அப்படின்றான். ஏன் குறைஞ்சு 2 நாம் 20 நமக்கு 20, இப்போ நாமே 20 நமக்கு ஒருவர், நாமே பிள்ளைகள் நமக்கு ஏன் பிள்ளைகள்? அட பாவியலா. இந்த பழக்கங்கள்லாம் எப்படி வந்துச்சு அப்படின்னா இயலாமையினால, குடும்பம் குறைவுல கூத்தாடுறதுனால தான் பிள்ளையே பெறக்கூடாதுன்ற நிலைமைக்கே வந்துடுச்சு. பக்கத்தில் ஒருத்தர் ஒரு பாஸ்டர் உட்கார்ந்துருந்தார். அவர் சொன்னாரு, பாஸ்டர் எங்க மாமாவுக்கு 18 பிள்ளைனாரு. அது 2வது தலைமுறை 3வது தலைமுறை இல்ல பாஸ்டர் ஐயா, எங்க தலைமுறை என் வயசு காலத்துல என்றார். அப்படியே அவரையும் பார்க்கணும். என்ன கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன 8 பிள்ளைக்கு குழம்பு ஊத்துனா எவ்வளவு வைக்கணும் சொல்லு? உனக்கு 8 பிள்ளையை தரப்படுறாங்க. 8 பிள்ளை, நீங்க 2 10. ஒரு குழம்பு வச்சா எத்தனை தட்டுக்கு ஊத்தணும்? முத காலை ஷிஃப்ட்டுக்கு 10 தட்டு, மத்தியானம் 10 தட்டு, சாயங்காலம். முழிக்கிறத பார்த்தா இந்த தொல்லைக்காகத்தான் நாங்க பேசாம முடிச்சுட்டு எங்க வேலை உண்டு நாங்க உண்டு பார்த்தோம். 2 கை உயர்த்தி வர இல்லையா சொல்லுங்க பாருங்க. இல்லை நம்ம முடிக்கங்க, அவங்களே முடிச்சு விட்டுறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கையை உயர்த்தி வர இல்லையா சொல்லுங்க பாருங்க. இது ஏன் வந்திருக்குன்னா, பொருளாதாரத்தினுடைய வீழ்ச்சி தேசத்துல வந்ததுனால, சனப்பெருக்குனா பஞ்சம் வந்துடும் அப்படின்றதுனால செய்யறாங்க. அல்லேலூயா. கர்த்தர் சொன்னாரு, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்க. என்னைக்குமே தமிழ்நாடு அரசும் இந்திய அரசும் இந்த பைபிளுக்கு எதிராக தான் சொல்லும். இருக்கிற ஜனங்களும் நமக்கு எதிராக தான் சொல்லுவாங்க. கையை உயர்த்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப நம்ம வீடு இருந்தா அந்த வீட்டுல எல்லாமே என்ன செய்யணும்? இருக்கணும். வீட்டுல எல்லாம் என்ன செய்யணும்? எல்லாம் இருக்கணும். வீட்டுல பொருள் எல்லாம். நீதிமானுடைய வீடு அநேக பொக்கிஷங்களால் நிரம்பி இருக்கும். கானான் தேசத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் போகும்போது கர்த்தர் சொல்றாரு, சகல வஸ்துக்களாலும் நிறைந்த வீட்டை தேவன் அவர்களுக்கு கொடுத்தார். எல்லாம் கையை உயர்த்தி காட்டுங்க. ஆண்டவரே, என் வீட்டுல ஒரு குறையும் இருக்க கூடாது. அல்லேலூயா. அடிக்கடி நம்ம பாஸ்டர்மா சொல்லுவாப்புல, இங்க பாருங்க, மலை அடிவாரத்துல தூக்கிட்டு வந்து ஆதிவாசிகள் மாதிரி சஞ்சிவ மலை அடிவாரத்துல போட்டிய ஒரு கருவேப்பிலை கூட இங்க என்ன செய்யாது, ஒரு மல்லித்தலை சொல்லுங்க. இப்பயாவது ஞான ஒரு பிரதர் சொல்லிவிட்டா எடுத்துட்டு பிடிக்கிட்டு மேல வந்துடுறாரு. இங்க இல்லைன்னா எங்க போய் பிடுங்குவாரு? கையை உயர்த்தி தள்ளல. எல்லாமே புரிச்சுக்குள்ள என்ன செய்யணும்? இருக்கணும். Thanks for watching. To watch our full video, please visit our channel Peace Tower GSF on YouTube. Do watch, share and subscribe.